முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் அழைத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா, 7 முறை எம்எல்ஏவாக இருந்த மனுதாரர் கட்டுப்பாடுடன் பேசியிருக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டைகிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. என்ன வாட்டு போட்டுங்கிற? மண்டையில மசிறுதால் மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவர் பேசியது பெரும் சர்ச்சையானது. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம். அந்த ஊடகங்கள்ல வெளியிட்ட வீடியோக்கள்ல கூட பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பீப் சவுண்ட் போட்டு தான் அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. ஒருமையில் முதல்வர் குறித்து பேசியது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு அப்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். போலீஸ் அடிப்பாங்க பாரு, அறுத்து போட்டுருவேன். போலீஸ் அறுத்து போட்டுருவேன். ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வந்தா பெயிலு. வழக்கு பதிவு செஞ்சு அதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வழக்கினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா முன்ஜாமீன் கேட்கிறாரு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்டமாக போலீசார் விசாரணை நடத்துவதற்கு முயன்ற நிலையில இவர் நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரியிருந்தார். பெருசா பேசுற பயன்சாகிற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? காவல்துறையினர் உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். கட்சியினுடைய நிர்வாகிகள் கோஷம் எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். போது அவர் தன்னுடைய சொந்த வாகனத்திலே ஏறி வருவதாக அவர் சொன்னார். ஆனால் காவல்துறையினர் அவரை சொந்த வாகனத்தில் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? நான் வைபிள் இருக்கிறேன் ப்ரோ, சொல்ல மாட்டேன். நீங்கள் காவல்துறையினருடைய வாகனத்தில் தான் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதன் காரணத்தினாலே அவரது ஆதரவாளர்கள் ஆக்ரோஷம் அடைந்தார்கள். கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தான் போவ. பொய் வழக்குகளால் திமுகவை முடக்க முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பொய் வழக்குகளால் திமுகவை முடக்க முடியாது என்று அறபோது நாளை யாரை எழுப்பி விட்டது? தமிழ்நாடெங்கும் சீர்கெட்டு போயிருக்கும் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க காட்டாத வேகத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதில் காட்டியிருக்கிறது இந்த அரசு என கடுமையாக சாடியிருக்கிறார். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? குறிப்பாக
அவதூறு பேசி பொய் பழிகளை அள்ளி வீசுவது மட்டும்தான் அரசியல் என்று செயல்படும் ஆளுங்கட்சியின் இந்த அராஜக போக்கை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற, எரிச்சல் வருது உனக்கு, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிருவேன், அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பொய் வழக்காலும் கைது நடவடிக்கைகளாலும் திமுகவை முடக்கலாம் என நினைக்கும் இந்த அரசின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என கடுமையாக சாடியிருக்கிறார். உங்களால கடையத்தை உடைக்க முடியாது, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? போடுங்க தர்மடி, ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த, இனிமே கடை நடத்தக்கூடாது. திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார். பிரியங்கா தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? தலைவரே, நீங்க அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கும். எந்த கட்சியை உன்னை சேர்த்துக்க தயாரா இருக்கான்? ஒழுங்கா பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு சுத்து போ. எப்படி பார்த்தாலும் ஒரு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு 15 நாள் சிறையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. அதற்கு பிறகு வந்து பல வழக்குகள் பாயும். ஏன்னா ஒரு வழக்கா 2 வழக்கா பல வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. ஏற்கனவே இருந்த வழக்கு, இப்போ போடுற வழக்கு, அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணிடுச்சு, இவங்களெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். ஏற்கனவே சிவசங்கர் எம்எல்ஏ இப்பதான் சம்மன் போயிட்டு வந்திருக்காரு. நீ சொல்லக்கூடாதா ஐயா? இங்கதான் போன மாசமா எடுத்தாங்கல்ல, அப்ப வளைச்சு எடுத்துக்கிட்டா இருக்காங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொன்முடிக்கு 6 மாசத்துக்குள்ள அந்த கேஸையே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு நேற்று தீர்ப்பு. சாம்பார் அப்ப எனக்கு. இன்னொரு பக்கம் துரைமுருகன், என்னுடைய வழக்கை வந்து நீங்க சென்னை ஹைகோர்ட்ல இருந்து எங்க ஊருக்கு மாத்துக்கன்னாங்க, அதெல்லாம் மாத்த முடியாது, உங்க வழக்கையும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி தலைமறைவு, அவங்க தம்பி தலைமறைவு, ஏவா வேலுடைய அசிஸ்டன்ட் மாதிரி இருந்த கஜேந்திரன் அவரும் தலைமறைவு. நீங்க கேட்கலாம், என்னங்க எல்லாமே தலைமறைவு அப்படின்னா, இனிமே அறிவாலயத்துல கூட்டம் போட்டா இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. ஸ்டாலின் கூட யாருங்க உட்காருவானா, ஸ்டாலின், அவருடைய பையன் உதயநிதி. இப்போ என்ன சிக்கல்னா, உதயநிதியே இப்போ வந்து வெளியில் இருப்பாரா உள்ளே இருப்பாராங்கிறது சந்தேகம் தான் பொழுது. ஏன்னா இவங்க கவர்மெண்ட் வேற மாதிரி கவர்மெண்ட்டாக இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.